நான் இன்னைக்கு ஒன்று குத்தி கதைன்னு சொல்ல போறேன். அது என்னன்னா, எங்க யோகா கிளாஸ் தாத்தே எழுதி விட்டது. கடைக்கு போலாமா? ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் ஆனையை பிடிச்சி சாப்பிட்டு இருந்தது. அப்போ முயல் வந்தது. என்ன சிங்கம் மாமா, என்ன சாப்பிட்டு இருக்க? வயிறு நிறைய சாப்பிட்டாலும் இன்னும் உணவு அப்படியே இருக்கு. இது எனக்கு உதவி செய்யும் விலங்குகளுக்கு கொடுக்கணும் என்று நினைக்கிறேன். பாவம், அந்த பறவைக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஏய் முயல், அதற்கு கொடுக்கறதுனால எனக்கு எந்த விதமான லாபம் கிடையாது. அந்த பறவைக்கு கொடுத்தா புரியன் கிடைக்கும். புண்ணியம் என்று சொல்லிவிட்டா இல்லையா? சரி, நீ சொல்றது போலே நான் செய்கிறேன். ஏய் காக்குங்கள், கழுகுகள், இந்த உணவு நீங்களே சாப்பிடுங்க. ஒரு நாள் அந்த மரத்தில் கீழே சிங்கம் தூங்கியிருந்தது. அப்பொழுது மேலே காகங்கள் கா கா என்று கூவியது. அப்பொழுது சிங்கத்துக்கு கோபம் வருகிறது. ஏய் காக்கங்கள், என்ன ஆயிடுச்சு? என் தூக்கத்தை கெடுத்து விட்டீங்க. சிங்கமாமா, யாரோ ஒரு வேடங்கார வராரு உன்னை பிடிக்கிறதுக்கு. சீக்கிரமா குகைக்குள்ள போயிடுங்க. சிங்கம் உடனே குகைக்குள்ள போய்விட்டது. சிங்கம் அந்த குகைக்குள்ளிருந்து எட்டி பார்த்தது. அப்பொழுது அந்த சிங்கம் வேட்டங்காரை பார்த்தது. வேட்டங்காரன் போன பிறகு, நீங்க இன்னைக்கு எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து விட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். சிங்கம் அப்பொழுதிருந்து எந்த உணவும் சாப்பிட்டாலும் பறவைகளுக்கு கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம்.